Good day students. இப்போ நம்ம BST series ஓட chemistry test second series ஓட answers பார்த்துட்டு இருக்கோம். 26th question. The units of surface tension and viscosity. So units of surface tension. Surface tension ஓட unit உனக்கு மக்அப் பண்ணியிருந்தேன்னா அப்படியே மார்க் பண்ணிடலாம். ரெண்டு இதுல கொடுத்துருக்காங்க, கேஜிலையும் கொடுத்துருக்காங்க, நியூட்டன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை லென்த் தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ இந்த சி வராது, ஏன்னா நியூட்டன் பை மீட்டர் வந்திருக்கணும். அப்போ சி வராது, ஆப்ஷன் சி வந்து ரூல்ட் அவுட். இப்போ வேற எந்த ஆப்ஷன் டேலி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். ஸோ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் என்ன? வெலாசிட்டி பர் செகண்ட் இஸ் ஆக்ஸலரேஷன். இப்போ எல்லாத்துக்கும் யூனிட் எழுதுனா மாஸோட யூனிட் கேஜி, வெலாசிட்டியோட யூனிட் என்னது? மீட்டர் பர் செகண்ட். அப்புறம் இது ஒரு செகண்ட். இப்போ கேஜி மீட்டர் எஸ் பவர் மைனஸ் 2 தான் ஃபோர்ஸ். இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கேஜி மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 பை லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ மீட்டர் மீட்டர் கேன்சல் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கேஜி மீட்டர் எஸ் டு த பவர் மைனஸ் 2 கிடைக்கும். இது எங்க டேலி ஆகுது? சரி, இங்க மீட்டர் மீட்டர் கேன்சல் பண்ணிட்டோம். இங்க மீட்டர் கிடையாது. கேஜி எஸ் பவர் மைனஸ் 2 எங்க டேலி ஆகுது? kg s power minus 2 kg s power. அப்போ option A is ruled out. Next, viscosity. So viscosity பார்த்தேன்னா force per second, force acting in a second by in the unit area. So இதுதான் வந்து simple expression for viscosity. ஸோ ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். கேஜி மீட்டர் எஸ் பவர் மைனஸ் 2 இன்டூ எஸ் பை ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் பண்ற. கேஜி எஸ் பவர் மைனஸ் 2, எஸ் வந்து என்ன வரும்? எஸ் பவர் மைனஸ் 1, மீட்டர் மேலே வந்தா என்ன வரும்? மீட்டர் பவர் மைனஸ் 1. ஸோ எந்த ஆப்ஷன் டேலி ஆகுது? ஸோ பி ஆப்ஷன் டேலி ஆகுது. 26th ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின். இது கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய கொஸ்டின். ஃபைண்ட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் மீத்தேன் இன் த ஃபிளாஸ்க். ஸோ நமக்கு மீத்தேனோட பார்ஷியல் ப்ரெஷர் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு டோட்டல் ப்ரெஷர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்மளுடைய ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல வரும். பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு டோட்டல் ப்ரெஷர். இப்போ எக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, எக்ஸ் வந்து நம்ம எதோட மோல் கால்குலேட் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம CH4 மோல் கால்குலேட் பண்ணிடுறோம்னா n of CH4 by number of moles of CH4 plus number of moles of வேற என்ன கொடுத்திருக்காங்க? ஆக்சிஜன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், n ஆஃப் ஆக்சிஜன். நமக்கு என்ன வேணும்? அதுக்கப்புறம் அது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு இங்க கிராம்ல கொடுத்துருக்காங்க. நம்ம மோல் ஃபிராக்ஷன், மோல் கான்செப்ட்லாம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஈஸியா வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. இப்போ இது கிராம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் n is equal to given mass by molecular mass. இப்போ இது வந்து given mass. n is equal to given mass என்னது? 2.4. molecular mass of CH4 என்னது? கார்பன் வந்து 12 plus 4 is 16. இது 16. So n is equal to 2.4 by 16. இதை வந்து நான் எதால கேன்சல் பண்றேன்? 8 ஆல கேன்சல் பண்றேன். 0.3 by 2. So n of CH4 என்னது? 0.3 by 2. இப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்னது? ஆக்சிஜனோட மோல்ஸ் என்ன? 16 into 2. O2 இருக்கிறதுனால 16 into 2. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.8 கொடுத்துருக்காங்க. மாலிகுலர் மாஸ் எவ்வளோ? 32. ஸோ இதையும் கேன்சல் பண்ண 8 ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 0.1 by 4. ஸோ இது 0.1 by 4. நமக்கு ஈஸியா இங்க போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதாவது N1 என்னது? NCH4 plus நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது பாரு? 0.3 by 2 plus 0.1 by 4. ஸோ LCM 4 எடுக்கிற. இது வந்து 0.6 plus 0.1. இங்க என்ன வருது? 0.7 by 4. இது வந்து N1 plus N2. இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
partial pressure is equal to x என்னது number of moles of ஏன்னா நம்மளுக்கு மீத்தேன் தான் கேட்டிருக்காங்க. NCH4 ஓட வேல்யூ என்ன? NCH4 வந்து 0.3/2. அப்புறம் டோட்டல் பிரஷர் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 0.96 atmosphere கொடுத்திருக்காங்க divided by NCH4 number of moles of CH4 plus number of moles of oxygen. அது ரெண்டுத்தையும் என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? 0.7/4. So 0.3/2. இது வந்து நியூமரேட்டர்ல வந்ததுன்னா என்ன வரும்? 4/2 into 0.96 வரும். சாரி 4/0.7. 4/0.7 வரும். அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணினா என்ன வரும்? கேன்சல் பண்ணி நம்ம சால்வ் பண்ணினா you will get the answer C. 0.82 கிடைக்கும் பாரு. இது 2ஆல கேன்சல் பண்ற. அப்புறம் இங்க வந்து என்ன வரும்? 0.6 into 0.96 divided by 0.7. So இதை நமக்கு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.82 ஆன்சர் கிடைக்கும். So option is C. Next question, what is the approximate most probable velocity of oxygen if its kinetic energy of 1 mole of oxygen is? So இது வந்து ஃபார்முலா உங்களுக்கு தெரியாம போட முடியாது. ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். most probable velocity வந்து root of 2RT/m. So இங்க mன்றது என்னது? molecular mass of இங்க oxygen. Next, இன்னும் என்ன கொடுத்திருக்காங்க? kinetic energy. So kinetic energy ஓட ஃபார்முலா வந்து 3/2RT. 3/2RT ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 3741.3 ஜூல்ஸ். முதல்ல நம்மளுடைய யூனிட்லாம் செக் பண்ணிக்கணும். இது ஜூல்ஸ்ல இருக்கு, இதுவும் ஜூல்ஸ் தான் இருக்கு. ஓகே, இது வந்து ஜூல்ஸ். இப்போ RT ஓட வேல்யூ என்ன? RT is equal to 3741.3 into இந்த 2 இங்க போகும் by 3. இப்போ 3ல கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 2 3 ரிமைண்டர் 1 4 3 சார் 12 ரிமைண்டர் 2 7.1. So RT ஓட வேல்யூ வந்து 1247.1 into 2. இதை இப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த RT ஓட வேல்யூவை வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாரு? 2 into RT ஓட வேல்யூ என்ன? 1247.1 into 2 by m. So molecular mass of oxygen O2. O2 na என்னது? 16 into 2 which is equal to 32. Oxygen பாரு 32 grams. நமக்கு என்ன யூனிட் பார்க்க கொடுத்திருக்காங்க? கிலோகிராம்ஸ்ல இருக்கு. அப்ப 32 கிராம்ஸை வந்து கிலோகிராம்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 32 divided by 1000. That is equal to 32 into 10 to the power minus 3. இந்த 10 இது வந்து மேல வந்ததுன்னா 10 to the power minus 3 kg. இப்போ இங்க மாஸ் என்ன போடணும்? 32 into 10 to the power minus 3 kg. So இதை கேன்சல் பண்ணினோம்னா இது வந்து 16 2 சார் இந்த 2 கேன்சல் ஆயிடும். இதுக்கப்புறம் என்ன வரும்? 4 வரும். இந்த 2 கேன்சல் ஆயிடும். So 1247.1 divided by 4 into 10 to the power minus 3. சரி, இங்க 16 8 2 சார் 16. இங்க 8 இல்ல, இங்க வந்து 4 இல்ல, இங்க என்னது 8. So 16 8 2 சார் இங்க 2 கேன்சல் ஆயிடும். இது வந்து ஸ்கொயர் ரூட். இது 10 பவர் minus 3 மேல போகும்போது 10 பவர் plus 3. ஸோ இதுல கிளியரா இருக்கணும். அப்புறம் இப்போ வந்து கேன்சல் பண்ணினோம்னா என்ன இருக்கும்? இது 18 ரிமைண்டர் என்ன வரும்? 4. அப்போ 5. ஸோ 15 எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் 15 ஆரம்பிக்குது. ஸோ இதுல என்ன வரும்னா 15 5 4 40 வரும். நெக்ஸ்ட் 10 பவர் 3. இந்த 10 பவர் 3 வந்து 5 4 40, இங்க 47. இதை வந்து இது பண்ணினா ரூட் ஆஃப் 155,887 ஜூல்ஸ் kg இன்வர்ஸ் வரும். ஸோ இந்த 10 பவர் 3யும் மல்டிப்ளை பண்ணும்போது
155.8 வரும். 8 into 10 power 3 வரும். அதுக்கப்புறம் 10 power 3 மல்டிப்ளை பண்ணும்போது 1558 நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இது ரெண்டு போட்டாலே நம்ம டைம் கன்சியூம் ஆகாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆன்சர் டேலி ஆயிடுது. ஏன்னா வேற எந்த ஆன்சரும் நியரர் டு கிடையாது. ஸோ 28 ஆன்சர் இஸ். Next 29 sum. A container contains 18 molecules of oxygen. Gas moving at a speed கொடுத்திருக்காங்க. திரும்பவும் 28 molecules moving at a speed இது கொடுத்திருக்காங்க. Find the most probable velocity. So most probable velocity. இதுல வந்து ரூட்ல ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரிலேஷன்ஷிப் தான் யூஸ் பண்ணணும். 0.816 into square, that is RMS. RMS na என்னது? Root mean square velocity into RMS. So what is RMS? Root mean square velocity. For most probable velocity oda expression இது. இதுவே average velocity oda expression என்ன வரும்? 0.92 into அந்த RMS. Root mean square oda velocity. So இந்த formulas எல்லாம் உனக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். இப்போ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி வந்து 0.816 தான் இருக்கு. 0.816 எங்க டேலி ஆகுது? இதுவும் A and B. அப்போ நமக்கு C and D ஆப்ஷன்ஸ் இஸ் ரிஜெக்டட். நமக்கு அது கிடையாது. இப்போ வாட் இஸ் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி? இது வந்து N1 நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன்டூ C1 ஸ்கொயர் பிளஸ் N2 C2 ஸ்கொயர் பை N1 பிளஸ் N2. For N வந்து number of molecules 18, C வந்து velocity எவ்வளோ? ஃபர்ஸ்ட்டுக்கு 4 ஸ்கொயர் பிளஸ் N2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 28. இதோட வெலாசிட்டி வந்து இதோட வெலாசிட்டி 6 ஸ்கொயர் பை N1 பிளஸ் N2. N1 வந்து 18 பிளஸ் N2 வந்து என்னது? ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். N2 வந்து 28. இப்போ பாரு 18 பிளஸ் 28 என்னது? 18 பிளஸ் 28 is 46. எங்க வருது? 46 எங்க வருது? டினாமினேட்டர்ல வருது 46. சோ அப்போ எது வந்து 46 டினாமினேட்டர்ல வருது? A தான் டினாமினேட்டர்ல வருது. B ஆப்ஷன் இஸ் ராங். இது வந்து டேலி பண்ணனா உனக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் இது ஃபுல்லா ரூட் ஆஃப் 1296 வரும். சோ அவர் ஆப்ஷன் இஸ் A. Next question. Pressure exerted by 1 mole of methane in 0.5 லிட்டர் கண்டெய்னர் at 400 Kelvin. ஸோ நமக்கு முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேண்டர்வால் ஈக்குவேஷன் என்னது? P plus A by V square into V minus B is equal to nRT. இதுதான் வந்து வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன். PV is equal to RT வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அதெல்லாம் கரெக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துட்டு நம்ம வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 மோல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த N வந்து 1 ஆயிடும். அப்போ அந்த N நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் P plus A by V ஸ்கொயர். பர் N வந்து இங்க 1 மோல்ன்றதுனால 1 எடுத்துட்டேன். is equal to RT by இந்த V minus B கீழே வந்துடும். நெக்ஸ்ட் P is equal to RT by V minus B minus A by V square. பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதோட மைனஸ் தான். அப்படின்னா என்ன? இதோட இந்த வேல்யூவை விட கம்மியா தான் நமக்கு ஆன்சர் வரும். இப்போ RT by V minus B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணினா நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வரும். இப்போ RT V minus B போடனா என்ன பண்ணலாம்? இதுக்கு ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இங்க அட்மாஸ்பியர் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ATMல கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும்? 0.08. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் என்ன? 400 கெல்வின் டிவைடட் பை V என்னது? வால்யூம் என்னது? 0.5 லிட்டர் மைனஸ் B ஓட வேல்யூ என்ன? B ஓட என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0.0428. ஸோ இது பார்த்தோம்னா இன்டூ 4 2 சார் 32. எத்தனை ஜீரோஸ்? 1 2. ஸோ 2 ஜீரோஸ் போட்டோம்னா 32 பை இது 0.5 மைனஸ் இது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் வேல்யூ. ஏறக்குறைய 0.5 தான் வரும். அப்போ
இப்போ 32/0.5 என்ன பண்ணலாம், இன்டூ 10 போடலாம், இன்டூ 10 போடலாம், என்ன வரும் 320/5. இப்போ கேன்சல் பண்ணினா என்ன வரும் 6 4 பாரு, இது மட்டும் 64 மைனஸ் ஏதோ சம் வேல்யூ பண்ற நீ, அப்போ உனக்கு என்ன ஆன்சர் வருது, இந்த ப்ரெஷரோட ஆன்சர் வருது. இப்போ 64க்கு கம்மியானதா இருக்கணும். இப்போ 90 இல்ல 75 இல்ல 170 இல்ல, அப்போ இதோட ஆன்சர் வந்து ஏ. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் போடாம கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துடும். ஸோ இதோட மைனஸ் பண்ணாதான் இது வரும். அப்போ 64க்கு கம்மியான வேல்யூ தான் இது வரும். ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ. Next 31st question ஒரு direct question. Which of the following is an extensive property? Extensive property na என்னது? So property of the changes with the amount of matter. அதாவது amount of matter property, the property changes with change in amount of matter. With change in amount of matter. அப்படின்னா என்ன, நிறைய அமௌண்ட் எடுத்தோம்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ரிஃப்ராக்டரி இண்டெக்ஸ், டென்சிட்டி, விஸ்காசிட்டி எல்லாம் வந்து 100 ml ஆயில் எடுத்தீங்கன்னாலும் அதே விஸ்காசிட்டி தான், 1000 ml ஆயில் எடுத்தாலும் அதே விஸ்காசிட்டி தான். இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. இது விஸ்காசிட்டி ப்ராப்பர்ட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், டென்சிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகாது. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது, இப்போ கொஞ்சமான அமௌண்ட் மேட்டர் எடுத்தீங்கன்னா அதோட ப்ரெஷர், அதோட வால்யூம்லாம் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இன்டர்னல் எனர்ஜி தான் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மற்றதெல்லாம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. 32nd question. The thermodynamic equilibrium is reached. So equilibrium அப்படின்னாலே என்ன அர்த்தம், ப்ராடக்ட்ஸும் ரியாக்டன்ட்டும் வந்து சமநிலையில இருக்கிறதுனா வந்து ஈக்லிபிரியம் சொல்றோம். ஸோ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, there is a flow of energy between system and surroundings. ஸோ இது சிஸ்டம், இது சரௌண்டிங். ஸோ இப்போ எனர்ஜி ஃப்ளோ சிஸ்டம்ல இருந்தோ சரௌண்டிங்ல இருந்தோ எனர்ஜி ஃப்ளோ இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இதுன்னு ஈக்லிபிரியம் அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இட் டஸ் நாட் அட்டைன்ஸ் ஈக்லிபிரியம். இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பா ராங். மேட்டர் டஸ் நாட் ஃப்ளோ அக்ராஸ் த பவுண்டரி. ஸோ இப்போ மேட்டர் டஸ் நாட் ஃப்ளோ பண்ணலன்னா இட் அட்டைன்ஸ் ஈக்லிபிரியம். நோ கெமிக்கல் சேஞ்ச், ஒரு சாலிடான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்த அப்புறம் there will be no chemical changing takes place. Intensive property of the system as a whole do not change. ஒரு ஈக்லிபிரியம் அட்டன் பண்ண அப்புறம் ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ரைஸோ ஃபாலோ ஆகாது. அவர் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன, இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் வில் பி சி. பாரு, எங்க ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருந்தாலே ஈக்லிபிரியம் அட்டன் ஆகலன்னு அர்த்தம். இது எல்லாமே இந்த எல்லா ஸ்டேட்டையும் அட்டன் பண்ணாதான் அந்த நம்மளுடைய இது வந்து ஈக்லிபிரியம் அட்டன் ஆகுது. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. Next question 33. 20 calories would be equal to how many eggs ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 calorie வந்து எவ்வளோனா 4.2 ஜூல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 20 calories எவ்வளோக்கு ஈக்குவலா இருக்கும், 20 into 4.2 அது என்ன வரும், 84 ஜூல்ஸ். 1 calorie வந்து 84 ஜூல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்புறம் இன்னொரு கன்வர்ஷன் 1 eggs is equal to 1 eggs வந்து 10 to the power -7 ஜூல்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 84 ஜூல்ஸ் எவ்வளோ எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ண, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. ஸோ எக்ஸ் இன்டூ 10 to the power -7 இஸ் ஈக்குவல் டு 84. அப்போ எக்ஸ் வந்து என்னது 84 டிவைடட் பை 10 to the power -7. நியூமரேட்டர்ல இருந்து இந்த பக்கம் வந்தா கிராஸ் வரும், சைன்லாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 84 into 10 to the power 7. 84 into 10 to the power 7. அப்போ x is equal to 8.4 into 10 to the power 8 joules. It's இந்த பாயிண்ட், இந்த டெசிமல் இங்க இருக்கு, இங்க மூவ் ஆகும்போது இங்க ஒரு பவர் ரைஸ் ஆகும். எதுக்கு டேலி ஆகுது பாரு, 8.4 8.36 நியர்லி ஈக்குவல். ஸோ அவர் ஆப்ஷன் வில் பி டி. 33க்கு ஆப்ஷன் வந்து டி. Next 34th question. During isothermal reversible expansion of 1 mole of ideal gas from 2 dm cube to 20. So இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க, pressure கொடுத்திருக்காங்க, temperature கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, work done கேட்குறாங்க. So work done
For reversible isothermal என்னது minus of 2.303 into nRT by into log P2 by P1. அதாவது P2 is 20 by P1. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணினா minus 2.303 into n வந்து 1 தான் கொடுத்திருக்காங்க. R என்னது? R is 8.314 into T என்னது? Temperature is 300 Kelvin by log into log P2 வந்து என்னது? 20 by 2. So cancel பண்ணா இங்க 10 வரும். Minus 2.303 into 8.314 into 300 log 10 ஓட வேல்யூ வந்து 1 தான். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணனா நமக்கு ஜூல்ஸ்ல ஆன்சர் கிடைக்கும். பட் நம்மளுடைய ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? கிலோ ஜூல்ஸ். இப்போ இது மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன வரும்னா -5744.1 சம்திங் வரும். இது வந்து ஜூல்ஸ். இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து கிலோ ஜூல்ஸ்ல கேட்டிருக்கிறதுனால இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். So 1, 2, 3 divided by 100 5.7 kilojoules. Our answer will be A. இதுக்கு இந்த ஃபார்முலா உனக்கு நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருக்கணும். Next 35th question. இது கொஞ்சம் ஈஸியான டைரக்ட் கொஸ்டின். ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். நமக்கு இங்க ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு, எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த டெல்டா ஹெச் வேல்யூ மட்டும் பார்த்தா போறோம். இப்போ டெல்டா ஹெச் ஓட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஹீட் இஸ் ரிலீஸ்ட். ஹீட் இஸ் ரிலீஸ்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் வித் ஆக்சிஜன். இப்போ நம்ம அந்த கேஸ் மீத்தேன் கேஸை கொடுக்கும்போது நமக்கு வந்து ஹீட் எனர்ஜி வருது. அப்போ ஹீட் இஸ் ரிலீஸ்டுனா நெகட்டிவ். ஹீட் ரிலீஸ்டுனா என்ன ரியாக்ஷன்? அது எக்ஸோதெர்மிக். இப்போ டெல்டா ஹெச் ஓட வேல்யூ பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்னது? ஹீட் இஸ் அப்சார்ப். ஹீட் அப்சார்ப்டா இருந்தா அது என்ன ரியாக்ஷன்? எண்டோதெர்மிக். So reaction 1 is exothermic and reaction 2 is endothermic. நம்மளுடைய ஆப்ஷன் வந்து D. Next 36th question. For gaseous reaction N2O4 gives 2NO2. N2O4 gives 2NO2. நமக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க? டெல்டா ஹெச்சுக்கும் டெல்டா யூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So we know that delta H is equal to delta U plus delta NgRT. So in the relationship la, what is delta Ng? Delta Ng na number of gaseous products. அதாவது நம்மளோட number of productsல இருந்து இங்க gaseous reactants subtract பண்ணணும். minus number of elements in the gaseous reactants. So products la எவ்வளவு இருக்கு? 2 minus 1. 2 minus 1 is 1. இப்போ delta H is equal to delta U plus RT. அப்போ இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா டெல்டா ஹெச் ஓட வேல்யூ தான் பெருசா இருக்கும். ஏன்னா இப்போ டெல்டா ஹெச் ஓட வேல்யூ 5ன்னு வச்சுட்டா இது வந்து என்னது? 4 plus 1 தான் 5. அப்போ டெல்டா U ஓட வேல்யூ டெல்டா ஹெச் ஓட வேல்யூவோட கம்மியா இருக்கும். ஸோ டெல்டா ஹெச் வில் பி கிரேட்டர் தென் டெல்டா U. நம்மளுடைய ஆப்ஷன் வந்து என்னது? D. 37th question. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். Cp minus Cv is equal to என்னது? R. R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட். நமக்கு வேரியஸ் யூனிட்ஸ்ல இருக்கு. ஸோ கேலரிஸ்லயும் இருக்கு, ஜூல்ஸ்லயும் இருக்கு. கேலரிஸ்ல வந்து 2 தான். 2 கேலரிஸ் இருக்கு. அப்புறம் ஜூல் வந்து 8.314. 8.31 கேலரிஸ் கிடையாது. ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் ஏ அண்ட் பி தான். ஸோ ஆன்சர் வில் பி போத் ஏ அண்ட் பி. Cp minus Cv is equal to R, where R is a gas constant. நம்மளுடைய ஆப்ஷன் என்னது? 37th D. 38th question. The heat evolved in the combustion of methane. பாரு, heat evolved. heat இவ்வளவு கொடுத்திருக்காங்க. இது வந்து exothermic reaction. ஏன்னா டெல்டா ஹெச் மைனஸ்ல இருக்கு, ஹீட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ல ஹீட் evolved வந்து this much கொடுத்திருக்காங்க. How many grams of methane would you require to produce? இவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ மீத்தேன் எடுக்கணும்?
இப்போ மீத்தேன்னா என்னது CH4. CH4ஓட மாஸ் எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்னா 12 plus 4 16. அதாவது 16 grams ஆஃப் மீத்தேனை நம்ம எரிச்சோம்னா கம்பஷன் பண்ணினோம்னா நமக்கு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இங்க ரிலீஸ் ஆகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது 819.3 எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க 222.5. சாரி, எவ்வளவு எனர்ஜி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க 222.5 கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகணும்னா எவ்வளவு கிராம்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை பாருங்க, எக்ஸ் வச்சுக்கோ. x into 890 is equal to 222.5 into 16. அப்போ x என்னது 16, அதாவது into 222.5 by 890. ஸோ இதை நீ சால்வ் பண்ணினா அப்ராக்சிமேட்டா ஆன்சர் வந்து 4 கிராம் வரும். our option will be A. நெக்ஸ்ட் 39th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன் நீட்ஸ். ஸோ நமக்கு வந்து இவ்வளோ கிலோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இஃப் எ பர்சன் இஸ் டேக்கிங் இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், குளுக்கோஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம், அரிசி பொட்டேட்டோ ஆர் குளுக்கோஸஸ் எடுத்துக்கும் போது ஹவு மச் எனர்ஜி இஸ் ப்ரொடியூசிங். நமக்கு கலோரிஃபிக் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கலோரிஃபிக் வேல்யூனா என்னது, கலோரிஃபிக் வேல்யூனா 1 கிராம் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், அதாவது 1 கிராம் ஆஃப் குளுக்கோஸை நமக்கு பேர்ன் பண்ணா எவ்வளோ எனர்ஜி வருமோ அதுதான் இதோட கலோரிஃபிக் வேல்யூ. இப்போ 1 கிராம் குளுக்கோஸ் பேர்ன் பண்ணா நமக்கு இவ்வளோ கிடைக்குது. அப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4.5 மோல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4.5 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிராம் கால்குலேட் பண்ணணும். நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க 4.5. இந்த மோல் கான்செப்ட் எல்லாம் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ n is equal to 4.5. கிவன் மாஸ் வந்து என்னது நமக்கு தெரியாது, இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும் கிவன் மாஸ். இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ், குளுக்கோஸோட மாலிகுலர் மாஸ் என்னது C6H12O6. அப்போ 6 into 12 என்ன வரும் 72. அப்புறம் 12க்கு வந்து 1, இது 12 into 1 is 12. ஆக்சிஜன் என்னது 16 into 6 36 96. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 0, ரிமைண்டர் 1, 180. மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் எவ்வளோ 180. அப்போ கிவன் மாஸ் என்னது, கிவன் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 4.5 into 180. ஸோ 1 கிராம் ஆஃப் குளுக்கோஸை பர்ன் பண்ணா நமக்கு இவ்வளோ எனர்ஜி கிடைக்குது. இப்போ 4.5 into 180 grams of glucose burn பண்ணா எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும், அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். 4.5 into 180 into 15.78. பாரு இது எதுல இருக்கு, ஜூல்ஸ்ல இருக்கு. இதுவும் எவ்வளவு இருக்கு, ஜூல்ஸ்ல இருக்கு, கிலோ ஜூல்ஸ்ல இருக்கு. பட் நம்மளுடைய கொஸ்டின் என்னது, கேலரிஸ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேலரிஸ்ல கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், you have to divide by 4.2. 1 ஜூல வந்து 1 calorie is equal to எவ்வளோ 4.2 ஜூல். நமக்கு கொஸ்டின் ஜூல கேட்டிருக்காங்க, ஆன்சர் வந்து கேலரிஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேலரிஸ்ல இருக்கு. ஸோ இதை நீ கன்வெர்ட் பண்ணினா 4.2 இதெல்லாம் அப்ராக்சிமேட்ல கேன்சல் பண்ணினா you will get the answer 3055 கிலோ கேலரிஸ். ஸோ இந்த 4.2 ஃபேக்டரை விட்டுட்டேன்னா உனக்கு ஆன்சர் வராது. ஜூல்ஸ்ல இருக்கு, நமக்கு ஆன்சர் வந்து கேலரிஸ்ல வேணும். நெக்ஸ்ட் 40th கொஸ்டின், given the following data enthalpy of hydration கொடுத்திருக்காங்க and lattice enthalpy கொடுத்திருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். இதோட ஃபார்முலா என்னது, calculate the enthalpy of solution. ஸோ enthalpy of solution வந்து என்னது, lattice enthalpy, enthalpy of hydration plus enthalpy of lattice enthalpy. ஸோ ரெண்டுத்தையும் டைரக்டா ஆட் பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்துடும். enthalpy hydration என்னது -784 plus 788. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணினா என்ன வரும் 4 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். 40th கொஸ்டின் வந்து A.
Next 41st question, a mixture of helium and or oxygen are taken together in a container 298 Kelvin. So helium and oxygen ரெண்டுமே வந்து gases. Next 298 Kelvin. 298 Kelvin and 273 Kelvin is 0 degree Celsius. So at a temperature, நமக்கு 0 degree Celsius லாம் கிடையாது, ஒரு certain temperature. So what is the temperature? 8 minus 3 is 5 or 25 degrees Celsius. Which of the following statement is correct regarding entropy of the mixture? இப்போ entropy அப்படின்னா என்ன அர்த்தம்? Randomness increase ஆயிட்டே இருக்கும். Randomness, increase in randomness இந்த ஃபாஸ்டா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டே இருக்கிறது தான் வந்து entropy. Entropy increase ஆயிட்டு இருந்தா தான் எக்ஸிஸ்ட் ஆகும், வேர்ல்டே எக்ஸிஸ்ட் ஆகும். Increase in randomness. அப்போ ஹீலியமும் ஆக்சிஜனும் கேஸ் அப்படின்றதுனால ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அதுவும் சர்டன் டெம்பரேச்சர்ல உனக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்? there will be some increase in the randomness. அட்ராக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த பக்கம் போய் போதும், பொல்யூஷன் வரும், எல்லாத்துலயும் இருக்கும். இப்போ என்ட்ரோபி எப்பயுமே எப்படி இருக்கும்? there is a increase in the randomness மட்டும்தான் என்ட்ரோபி. கிராஜுவல் டிகிரீஸ் கிடையவே கிடையாது. டிகிரீஸ்னா இந்த நெகட்டிவ்லாம் போகவே போகாது. ரிமைன்ஸ் என்ட்ரோபி கான்ஸ்டன்ட்டும் கிடையாது, டிகிரீஸும் கிடையாது. ஸோ ரெண்டு கேசஸ் இருக்கும் போது என்னாகும்? ரேண்டம்னஸ் எதுனாலும் சரி என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். there is a increase in randomness. அப்போ ஆப்ஷன் 41க்கு வந்து பி. Next 42nd question வந்து arrange the following in increasing order of entropy. So entropy போன கொஸ்டின்ல என்ன சொன்ன? increase in randomness. increase in randomnessனா என்னது? பார்ட்டிகல்ஸ் வந்து வேக வேகமா மூவ் ஆயிட்டே இருக்கிறது தான் increase in randomness. இப்போ நம்மளுக்கு 1 mole of water எல்லாமே இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு, என்னென்ன டிஃபர் ஆகுது? கேஸ் இருக்கு, லிக்விட் இருக்கு, கேஸ் இருக்கு. அப்போ எந்த பார்ட்டிகல்ஸ் வேகமா மூவ் ஆகும்? கேஸ் பார்ட்டிகல்ஸ் தான் வேகமா மூவ் ஆகும், லிக்விட் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்போ செகண்ட் ஒன் வந்து கண்டிப்பா என்ட்ரோபி கம்மியா தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டையும் ஃபோர்த்தையும் டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கு, 373 பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மட்டும் உனக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணினா என்ன ஆகும்? இப்போ ஒரு கண்டெய்னர்ல ஃபுல்லா கேஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ற? ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றேன்னா இந்த வால்யூமை டிக்ரீஸ் பண்ற. கண்டெய்னர்ல ஒரு பிஸ்டன் வச்சு வால்யூமை டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து நல்லா ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கிறது, இங்க கொஞ்சம் மூவ்மெண்ட் என்ன ஆகும்? ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் பண்ணினோம்னா என்ன ஆகும்? மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் போது என்ன ஆகும்? there will be randomness வந்து கம்மியா இருக்கும், டிகிரீஸ் இன் த randomness. அப்போ எதுக்கு randomness கம்மியா இருக்கும்? ப்ரெஷர் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு randomness கம்மியா இருக்கும். அப்போ தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் வரும். ஸோ இது வந்து கம்மியான ப்ரெஷர் இருக்கும் போது என்ன ஆகுது? அந்த மாலிகுல்ஸ் அரேஞ்ச், இந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும்? வாட்டர் மாலிகுல்ஸ் நல்லா ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கு. எதுக்கு randomness அதிகம் ஆர் என்ட்ரோபி அதிகம்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ட்ரோபி அதிகம், நெக்ஸ்ட் தேர்ட். நம்ம ஆப்ஷன் வந்து ஏ. 42nd ஆப்ஷன் இஸ் ஏ. 43rd question, which of the following condition illustrate the reaction that is spontaneous? Spontaneous அப்படின்னா என்ன அர்த்தம்? Spontaneousனா கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்பான்டேனியஸ் கண்டிப்பா இருக்கும் போது there will be increase in entropy. அப்போ இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். இப்போ என்ட்ரோபியோட வேல்யூ பாசிட்டிவா இருந்ததுன்னா H, என்தால்பி வந்து கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். ஆன்சர் இஸ் டி. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இதுக்கு டெல்டா எஸ், டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா ஜி மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீ டேபிள் வந்து படிச்சிருக்கணும். இதோட ஆப்ஷன் 43 வந்து டி. Next 44th question, using the given values. ஸோ இதுல வந்து நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் திஸ் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணணும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் என்னது? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ முதல்ல நம்ம டெல்டா ஜி என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். முதல்ல டெல்டா ஜி, சாரி முதல்ல எக்ஸ்பிரஷனை வந்து கரெக்டா எழுதிக்கலாம்.
இப்போ இந்த T delta S இந்த பக்கம் வந்ததுன்னா T delta S is equal to delta H minus delta G. இப்போ நம்ம delta S calculate பண்ணணும். அப்போ delta H minus delta G by T. ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் delta H என்ன? delta H வந்து products minus reactant. delta formation of products minus reactant. அப்போ என்ன பண்ணணும்? ப்ராடக்ட்ல இருந்து reactant subtract பண்ணணும். delta H வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? ப்ராடக்ட் வந்து minus 94.05. அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ராடக்ட். ஹைட்ரஜன் இது எலிமெண்ட்ரி, அதனால இதுக்கு எதுவுமே கிடையாது. அப்புறமா என்ன பண்ணணும்? ரியாக்டன்ட்டை சப்ராக்ட் பண்ணணும். எது ரெண்டு ரியாக்டன்ட்? வாட்டர் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. அதோட வேல்யூ வந்து 57.8 அப்புறம் மைனஸ் 26.42. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணினோம்னா you will get a value minus 9.83. அதே மாதிரி டெல்டா G கால்குலேட் பண்ணலாம். இது வந்து minus 94.24 மைனஸ் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். minus 32.79 minus 54.64. ஸோ இதை சால்வ் பண்ணனா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 87.43. இப்போ டெல்டா H மைனஸ் டெல்டா G. டெல்டா H மைனஸ் டெல்டா G என்னது? டெல்டா H வந்து 87.43. ஸோ ஃபைனல் ஆன்சர் இது வந்து 87.43. ஃபைனல் ஆன்சர் வந்து மைனஸ் 6.81. ஸோ இப்போ டெல்டா H வந்து மைனஸ் 9.83 மைனஸ் இது மைனஸ் 6.81. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன வரும்? மைனஸ் 3.02 வரும். 3.02 பாரு, திரும்பவும் இது எதுல கொடுத்துருக்காங்க? கிலோ கேலரிஸ்ல கொடுத்துருக்காங்க. யூனிட்ல வந்து நீ ஜாக்கிரதையா பார்க்கணும். கிலோ கேலரிஸ்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் வந்து வெறும் கேலரிஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ 3.02 இன்டூ என்னது? 10 to the power 3 கேலரிஸ். எது? டெல்டா H மைனஸ் டெல்டா. கிலோ கேலரியை நான் கேலரியா எடுத்திருக்கேன். இப்போ டெல்டா எஸ் என்னது? மைனஸ் 3.02 இன்டூ 10 to the power 3 டிவைடட் பை T-ஓட வேல்யூ வந்து 298. ஸோ இது 10 power 3 என்ன எழுதலாம்? மைனஸ் 3020 பை 298. ஸோ இது பார்த்தேன்னா இது அப்ராக்சிமேட்டா 300ன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோ. ஸோ இதுவும் எத்தனை டைம்ஸ் போகும்? 10 டைம்ஸ் போகும். ஸோ த வேல்யூ இஸ் அப்ராக்சிமேட்லி 10.13 calories per mole. Option for 44 is C. Next 45th question, last question பார்க்கலாம். If standard gives free energy delta G naught for a reaction is என்ன கொடுத்திருக்காங்க? 8.40 kilojoules at 25 degrees Celsius. Then equilibrium constant. Equilibrium constant na என்னது? K. என்னன்னு கேட்டிருக்காங்க. So what is the relation? Delta G is equal to minus 2.303 RT log K. So இதுதான் நமக்கு ரிலேஷன். இது வந்து gives free energy, R தெரியும், T எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க, டெல்டா ஜியும் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? கேவை வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ டெல்டா ஜி என்னது? இங்க பாரு கிலோ ஜூல்ஸ்ல இருக்கு, இங்க ஆர் வந்து ஜூல்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து ஜூல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு 8.4 into 10 to the power 3 joules. Next R ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 8.314. இப்போ சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா ஜி ஓட வேல்யூ வந்து என்னது? 8.4 into 10 cube is equal to minus 2.303. R ஓட வேல்யூ என்னது? 8.314. அப்புறம் T ஓட வேல்யூ வந்து 25 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் இஸ் 273 plus 25. அப்ப என்ன வரும்? 298 into 298 into log K. இப்போ
லாக் கேவை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் கீழே கொண்டு வரேன். அப்போ என்ன வரும்? -2.303 இன்டூ 8.314 இன்டூ 298. ஸோ லாக் இங்கே வச்சுட்டு அப்போ எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்தா என்னாகும்? இது வராது. 8.4 இன்டூ 10 கியூப் டிவைடட் பை இது எல்லாமே கீழே வந்துடும். -2.303 into 8.314 into 298. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய வேல்யூவா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இங்க பாரு மைனஸ் இருக்கு. ஒரு 8.4 8.314 இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லா கேன்சல் பண்றேன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இங்க 1 into 10 power 3 அதை வந்து நம்ம 1000 வச்சுட்டோம். இங்க வந்து இது வந்து 300 வச்சுக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்ல 300 வச்சுக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 2 வச்சுக்கலாம். அப்போ 300 into 2 வந்து என்ன வரும்? 600 வரும். இப்போ கேன்சல் பண்ணு. இப்போ என்ன வரும்? 10/6 வரும். 10/6 ஓட வேல்யூ என்னது? இப்போ 10/6 ஓட வேல்யூ என்னது வரும்? 1.444 எடுத்தோம்னா என்ன வரும்? 40. 40ல 6 6 36. ஸோ இப்போ 1.6. log k ஓட வேல்யூ வந்து 1.6 பர் அப்ராக்சிமேட்டா தான் போட்டுட்டு இருக்கேன், ஈஸியா போடணுன்றதுக்காக. log 1.6 எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ்க்குலாம் வந்து நம்ம ஆன்டி லாக் கண்டுபிடிக்க முடியாது. k is equal to என்னது? ஆன்டி லாக் ஆஃப் -1.6. ஸோ இதுக்கு எப்படி ஈஸியா போடலாம்? இப்போ பாரு, நான் இதை வந்து எப்படி பிரிச்சு எழுதுறேன்? -1 அப்புறம் பிளஸ் -0.6ன்னு எழுதுறேன். இப்போ பிளஸ் -1 + 1 ஆட் பண்றேன். ஏன்னா அப்பதான் வந்து இந்த -0.6க்கு நம்மளால லாக் பார்க்க முடியாது. இதுக்கு மட்டும்தான் நம்ம 10⁻²வை ரைஸ் பண்ண முடியும். அப்போ இந்த -1 -1 என்ன வரும்? -2 வரும். இங்க என்ன வரும்? 1 0.6 என்ன வரும்? 0.4. 1 - 0.6 வந்து 0.44 வரும். இப்போ 10 பவர் இங்க -2வை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 10⁻²க்கு ரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ 0.4 ஓட வேல்யூ வந்து XYZ ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். இன்டூ 10⁻². 0.4னா என்னது? X.YZ. இப்போ 10⁻²னா எங்க மூவ் ஆகும்? பாயிண்ட் எங்க மூவ் ஆகும்? 2 டிஜிட் மூவ் ஆகும். அப்போ 0.0XYZ வரும் ஆன்சர். ஸோ நமக்கு எது டேலி ஆகுது பாரு? 0.0 அப்படின்னாலே நமக்கு ஒரே ஆன்சர் தான் இருக்கு, 45க்கு A. ஸோ இதுக்கு லாக் ஆன்டி லாக் கண்டுபிடிக்கிறது பெருசா இருக்கிறதுனால உனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா சொல்லித்தரேன். இந்த ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டா இந்த 8.4 8.3 அப்ராக்சிமேட்டா 1 கேன்சல் பண்ற. இது வந்து 300 எடுத்துக்கிறேன், இது 2 எடுத்துக்கிட்டேன்னா 600 வரும். ஸோ இங்க 10 கியூப் வந்து 1600 கேன்சல் பண்ணா 1.6 வரும். log k is -1.6. மைனஸ்க்கு வந்து ஒன்னால ஆன்டி லாக் எடுக்க முடியாது. இது பிரிச்சு எழுதுற. எப்படி எழுதுற? -1 + -0.16 எழுதுற. you are adding, add and subtract. add and subtract என்னது? இங்க -1 ஆட் பண்றேன், +1 -1 and +1 பண்றேன். -1 - -2. இப்போ 0.61 வந்து 0.4. இப்போ 0.4க்கு XYZ வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 10⁻² போட்டோம்னா டிஜிட் இங்க மூவ் ஆகும். அவர் ஆன்சர் will be 0.03.